தலைமுறையின் விரைவு செய்திகள் இது. தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். NLC பங்கு விற்பனையை கைவிடக் கோரி ஜூலை 3 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் என தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. அனைத்து தொழிற்சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் இன்றிரவு இந்த முடிவு எடுக்கப்பட்டது. NLC நிறுவனத்தின் 5% பங்குகளை விற்பனை செய்ய மத்திய அரசு கடந்த வாரம் ஒப்புதல் அளித்தது. குன்னூர் ராணுவ பயிற்சி கல்லூரியில் இருந்து இலங்கை ராணுவ அதிகாரிகள் 2 பேரும் வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் இருவரும் கோவை வழியாக மும்பை அனுப்பப்பட்டனர். தமிழகத்தில் போராட்டங்கள் வலுத்ததை தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சகம் இந்த நடவடிக்கையை எடுத்தது. முன்னதாக இலங்கை ராணுவ அதிகாரிகளை வெளியேற்ற கோரி கூடலூர், பந்தலூரில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. சட்டப்பேரவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட தேமுதிக MLA-க்கள் 6 பேரும் மாநிலங்களவை தேர்தலில் வாக்களிக்க தடை இல்லை என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இடைநீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை வரும் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதிருப்தி MLA-க்களை தாக்க முயன்றதாக சந்திரகுமார், பார்த்தசாரதி உள்ளிட்ட 6 பேரும் பிப்ரவரி 8ஆம் தேதி இடைநீக்கம் செய்யப்பட்டனர். அவதூறு வழக்கில் திமுக தலைவர் கருணாநிதி நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளித்து சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு தொடர்ந்த இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது உடல்நிலை சரியில்லாததால் ஆஜராக விலக்கு அளிக்க கருணாநிதி தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சொக்கலிங்கம் வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் 5430 தமிழர்களையும் பத்திரமாக அழைத்து வர நடவடிக்கை எடுக்க இந்திய தேசிய லீக் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியினர் தலைமை செயலாளரிடம் இன்று மனு அளித்தனர். அதில் இந்தியர்கள் வரும் 3ஆம் தேதிக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என சவுதி அரசு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையில் மது அருந்திவிட்டு கார் ஓட்டி சிறுவன் பலியான வழக்கில் கைதான சாட்சி வேலூர் சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சிறையில் சில வசதிகளை பெற அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து அவர் வேலூர் கொண்டு செல்லப்பட்டார். இதனிடையே ஜாமீன் கேட்டு சாட்சி தரப்பில் எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. BSc நர்சிங், B.Pharm, BBD போன்ற மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் இன்று தொடங்கியது. 18 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. முதல் நாளில் குறைந்த அளவு மாணவர்களே விண்ணப்பங்களை வாங்கிச் சென்றனர். பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை வரும் 5ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு மருத்துவக் கல்வி இயக்ககம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கிரனைட் குவாரியின் உரிமத்தை ரத்து செய்ய அதிகாரிகளை பரிந்துரை செய்துள்ளனர். கொண்டையம்பட்டியில் நெடுஞ்செழியன் என்பவருக்கு சொந்தமான குவாரியில் ஆய்வு நடத்த சென்றபோது முன் அறிவிப்பின்றி வெடிவைத்து பாறைகள் தகர்க்கப்பட்டன. இதில் கற்கள் விழுந்ததில் அதிகாரிகள் சென்ற கார் சேதமடைந்தது. அதிர்ஷ்டவசமாக அதிகாரிகள் அனைவரும் காயமின்றி தப்பினர். பழனி கோவிலில் பழுதான ரோப்கார் விரைவில் சரி செய்யப்பட்டு செயல்பாட்டிற்கு வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பழனிமலை கோவிலுக்குள் பக்தர்கள் விரைவாக செல்வதற்காக பயன்படுத்தப்பட்டு வந்த ரோப்கார் கடந்த 5ஆம் தேதி பழுதாகி நடுவழியில் நின்றது. இதனால் சாமி தரிசனத்திற்காக வரும் பக்தர்கள் மின் இழுவை ரயிலுக்கு நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் ஈமு நிறுவனம் ஒன்று கோடிக்கணக்கில் மோசடி செய்துவிட்டதாக 58 பேர் காவல்துறையினரிடம் இன்று புகார் அளித்தனர். நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த அந்த நிறுவனத்தில் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் முதலீடு செய்துள்ளனர். அவர்கள் தலா 1 லட்சம் ரூபாய் முதல் 1.5 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்திருப்பதாக புகாரில் கூறியுள்ளனர். இதுவரை தமிழகத்தின் இன்றைய நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய செய்திகளை பார்க்கலாம். ஸ்ரீநகரில் ராணுவ வாகனங்களின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 4 வீரர்கள் உயிரிழந்தனர். இதற்கு பதிலடியாக பாதுகாப்பு படையினரும் தாக்குதல் நடத்தினர். பிரதமர் மன்மோகன் சிங் நாளை காஷ்மீர் செல்ல உள்ள நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்தியாவுடனான உறவு தொடரும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெரி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள அவர் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கை டெல்லியில் இன்று சந்தித்தார். அப்போது இருதரப்பு உறவுகள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். முன்னதாக அமெரிக்க அமைச்சர் ஜான் கெரி இந்திய வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித்தை சந்தித்தார். உத்தரகாண்டில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. வான்வழி மீட்பு பணிக்கு பயன்படுத்தப்பட்ட ஹெலிகாப்டர்கள் விமான தளங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்திய வழக்கில் நடிகர் சல்மான் கானின் மேல்முறையீட்டு மனுவை மும்பை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனால் அவருக்கு 10 ஆண்டுகால தண்டனை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. கவனக்குறைவால் விபத்தை ஏற்படுத்தியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை பெற்று வந்தது. பின்னர் அது கொலை வழக்காக மாற்றப்பட்டது.
உத்தரகாண்ட் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தினரை குறை கூற வேண்டாம் என மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் கேட்டுக் கொண்டுள்ளார். இயற்கை பேரழிவுகளை நம்மால் தடுக்க முடியாது என்ற அவர் பல்வேறு இன்னல்களுக்கும் மத்தியில் ராணுவத்தினர் சிறப்பாக பணியாற்றி வருவதாக கூறினார். தெலங்கானா விவகாரத்தில் மத்திய அமைச்சர்கள் ப சிதம்பரம், சுஷில்குமார் ஷிண்டே ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். கணேஷ்குமார் என்பவர் அளித்த புகாரின் பேரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர்கள் இருவரும் தெலங்கானா தொடர்பாக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என மனுதாரர் கூறியுள்ளார். ஜார்க்கண்டில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் 200க்கும் மேற்பட்டோர் கிராமத்திற்குள் புகுந்து வீடுகளை தீயிட்டுக் கொளுத்தினர். தொடர்ந்து அரசு ஊழியர் ஒருவரை கடத்திச் சென்று சுட்டுக் கொன்றனர். இதனிடையே ஒடிஷாவில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய மாவோயிஸ்டுகள் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அமர்நாத் யாத்திரைக்கு தீவிரவாதிகளின் எச்சரிக்கையை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சந்தன்வாரி, பல்தால் பகுதியாக செல்லும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. ஆள் இல்லாத விமானம் மூலமும் ராணுவத்தினர் கண்காணித்து வருகின்றனர். பாஜக தேர்தல் பிரச்சார குழு தலைவராக நரேந்திர மோடி நியமிக்கப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரான்சிஸ்கோ சர்தினா தெரிவித்துள்ளார். அதற்கு மோடியின் நியமனத்தால் பாஜகவில் உட்கட்சி பூசல் அதிகரித்ததே காரணம் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் ஐக்கிய ஜனதா தள கட்சியும் கூட்டணியிலிருந்து வெளியேற மோடி உதவினார் என்றும் பிரான்சிஸ்கோ சர்தினா தெரிவித்துள்ளார். ஓசூர் மற்றும் கிருஷ்ணகிரி அருகே சுற்றித் திரிந்த காட்டு யானைகள் இன்று பெங்களூரு அருகே முகாமிட்டு வேளாண் பயிர்களை சேதப்படுத்தின. அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்ட 4 கும்கி யானைகளை வனத்துறையினர் ஈடுபடுத்தியுள்ளனர். கோஸ்பூர் என்ற இடத்தில் முகாமிட்டுள்ள யானைகள் தொம்மசந்தரா என்ற இடத்தை கடக்கும்போது ஷியாம் என்ற இளைஞரை தாக்கின. இதில் அவர் படுகாயமடைந்தார்.